ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ யாரா நீ என்னடா வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து என் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த யூடியூப் சேனலில். ஓகேவா, நான் யாருன்னு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வாய்ஸ் வச்சு. பட்டு வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால சில பேருக்கு தெரியாது. நான் தான் வந்து ஸ்பேரோ கேமிங் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் கைஸ், நான் தான் வந்து ஸ்பேரோ கேமிங் பேசிகிட்டு இருக்கேன். என்ன கதை அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்டிங்க, என்னாச்சு உங்கள் யூடியூப் சேனல், என்னாச்சு உங்கள் வாட்ஸ்அப் குரூப் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து நான் வந்து ஆக்டிவாகவே இல்லை எதுலேயுமே. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், அப்புறம் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து ஆக்டிவாகவே கிடையாது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. அண்ட் யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனலு எல்லாமே மொத்தமாக சேர்ந்து என்னை விட்டு போயிடுச்சு. நான் இந்த ஒரு 6 மந்த்தாக வந்து ரொம்ப வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒன்றுமே பண்ண முடியல என்னால். இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு 100K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு யூடியூப் சேனல் நம்மளை விட்டு போனால் நமக்கு வலிக்குமா வலிக்காதா? ஃபஸ்ட்டு இது எப்படி என்னை விட்டு போச்சுன்றது மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். என்ன ஆச்சுன்னா, நான் நார்மலாக வந்து எப்பவும் போல் ஐடிசெல் குரூப்பை வந்து பார்த்துட்டு யாராவது வந்து கேட்டிருக்காங்களா, ஐடி கேட்டிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு லிங்க் வந்துச்சு. நான் தெரியாதனமாக அந்த லிங்க்கை தொட்டுட்டேன். ஆனால் அந்த லிங்க்கை தொட்டப்போ எனக்கு தெரியல அது வந்து ஹேக்கர் அனுப்பிச்சது அப்படின்னு. ஏன்னா வந்து நான் தொட்டதுக்கப்புறம் என் ஸ்க்ரீன் மிரரிங்னு ஒன்று இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஹேக்கர் மொபைலுக்கும் போய்டும். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணி தான் என்னோடய யூடியூப் சேனலை அவங்க எடுத்தாங்க. தென் வாட்ஸ்அப் குரூப் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஹேக்கருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. முழுக்க அது என்னோடய தப்பு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு இடையில. சிம்மோடு சேர்த்து தான் மிஸ் ஆச்சு. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே அந்த ஃபோனில் தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த சிம்மை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு புது சிம் வந்து அதே நம்பரில் வந்து வாங்கிட்டு வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போனால் குரூப்பும் இல்லை, சேனலும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏதாவது வேறு யாராவது கிரியேட்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமே, அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்கலாமே, ஹெல்ப் கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு ஹெல்ப்புன்னா தான் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எவனுமே எனக்காக ஒருத்தன் கூட வரல. 100K யூடியூப் சேனல் அதை வச்சு அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நான் மேலே கொண்டு வந்துன்றது வந்து எனக்கு தான் தெரியும். ஸோ டெஃபினட்டாக வந்து யாருக்கும் தெரியாது. வந்து உங்கள் சப்போர்ட்டால் தான் வந்து என்னால் முடிஞ்சு ட்ரஸ்டடாக பண்ணிகிட்ருந்தோம். ஓகேவா, எனக்கு வந்து என்ன கதைனா, நான் வந்து யாருமே ஏமாறக்கூடாது, நம்ம வந்து ட்ரஸ்டடாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து ஒரு ஸ்கேம் இஷ்யூஸ் கூட வந்தது கிடையாது. டெஃபினட்டாக நல்லா பண்ணிருந்தனால தான் 100K சப்ஸ்கிரைபரு, 4K வாட்ஸ்அப் சேனலில் மெம்பர்ஸு, 1000+ குரூப்பு. ஒரு 2 குரூப் வச்சுருந்தா அதில் 2த்துலேயுமே 1000க்கு மேலே மெம்பர்ஸ் வந்து இருந்தீங்க. ஒன்றும் சொல்லலை, நான் அதுக்கு வந்து எதுவுமே சொல்லலை. நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தேன். பட் என்னென்னா, நான் வந்து ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லி கேட்கும்போது எந்த கிரியேட்டருமே என் கூட வந்து நிற்கல. 100K சப்ஸ்கிரைபர் யூடியூப் சேனல் என்னை விட்டு போக வந்து இதுவும் ஒரு காரணமாக தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டம்னா வந்து எவனும் இங்கே நிற்க மாட்டான். ஓகேவா, நீங்கள் தான் வந்து சேஃபாக இருக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது லிங்க்கு இந்த மாதிரி உங்கள் நம்பருக்கோ இல்லை மொபைலுக்கோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து கிளிக் பண்ணிடாதீங்க, என்னன்னு தெரியாமல். ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இவ்வளோ நாள் வந்து ரொம்ப வந்து நான் கஷ்டப்பட்டிருந்தேன். என்னென்னா, இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ணுறது எப்படி தெரியல அப்படி சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து நான் கேள்விப்பட்டேன், நிறையா வந்து ஸ்கேம் யூஸ் வந்து நிறையா நடக்குது. இந்த பேனல் சேலிங்காக இருக்கட்டும், இந்த சென்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த ஐடி செல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு யூடியூப்பில் போடுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா கேள்விப்பட்டேன். இதனால் வந்து கஷ்டப்பட்டதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஓகேவா, கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ இதனால் வந்து கஷ்டப்பட்டதுக்கு வந்து ஒரு யூஸே இல்லாத மாதிரி வந்து எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் அதனால தான் வந்து திரும்ப வந்து ஆரம்பிக்கலாம், வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி வருவோம், இந்த ஸ்கேம் ஆகக்கூடாது நம்ம பசங்க யாரும் அப்படி சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து திரும்பவும் வந்து நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டு, அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கெலாம் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்தையும் வந்து எனக்கு இப்போ கொடுங்க. திரும்ப பழைய மாதிரி வந்து ஒரு ஸ்கேம் கூட இல்லாமல் நல்லா எடுத்துகிட்டு போவோம். ஓகேவா, முதல்ல வந்து சேலுக்கு கேட்டிருந்தவங்க அக்கௌண்ட் வந்து இந்த ஆஃப்லைனில் வந்து சில பேருக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன், வாட்ஸ்அப் குரூப் இல்லாமல். ஸோ வந்து அவங்க வந்து இப்போது ஒரு 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கீங்க பையர்ஸ் என்னை நம்பி
முதல்ல வந்து கொடுத்தவங்க வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஓகேவா? இனிமேல் வந்து திரும்பவும் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். எது என் பசங்களுக்கு ஒன்றுனா நான் தான் வந்து நிற்பேன். ஓகேவா? நீங்கள் யாராவது வந்து ஸ்கேம் ஆயிருந்தீங்க, இந்த சென்சி, பேனலு, ஐடி செல்லு எதில் ஸ்கேம் ஆயிருந்தீங்களாலும் தயவு செஞ்சு என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அவன் எவனா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அவன் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்கள் பேமெண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகேவா? ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க. ஆனால் வந்து என்னென்னா இப்போ நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ப்ரோ என்னோடய ஐடி வந்து ஸ்கேம் ஆகிடுச்சு, என்னோடய காசு வந்து ஸ்கேம் ஆகிடுச்சு அப்படி சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஐடி ஸ்கேம் ஆகிடுச்சா ப்ரோ, அந்த ஐடி கலெக்ஷன் அனுப்புங்க ப்ரோ, அந்த ஒர்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் வந்து சொல்கிறேன் ப்ரோ அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஐடி ஒரு ஹை பட்ஜெட் ஐடியா இருந்தால் அவங்க வந்து வாங்கி தரதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு பேமெண்ட் கேட்பாங்க. ஏன்னா இந்த ரீசெண்டாக வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன்ல, அதனால சொல்கிறேன். ஓகேவா? சப்போஸ் வந்து அந்த கிரியேட்டர் பேர் நான் சொல்ல விரும்பலை. ஓகேவா? இப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி உங்கள் ஐடி கலெக்ஷன் அனுப்புங்க ப்ரோ, பார்த்துட்டு வந்து எவ்வளோ ஒர்த்தோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பேமெண்ட்டு வாங்கிக்கிட்டு அவங்ககிட்டேருந்து வாங்கி கொடுக்குறேன் ப்ரோ அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்மளே வந்து ஒரு அர்ஜென்ட் சேல் தான் போயிருப்போம், அவன் வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பான். இவங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேவா? அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்ன ஸ்கேம் ஆகிருந்தீங்களோ ஐடியாக இருக்கட்டும், வந்து மணியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அவள் தான் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறையா ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன். ஓகேவா? இல்லைனா வந்து நான் வந்து வந்திருக்க மாட்டேன். ஏன்னா ஸ்கேம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வந்து நான் போராடினேன். ஓகேவா? அதனால தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து ட்ரஸ்டடாக வந்து பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் கிடச்சிங்க. ஆனால் நீங்கள் உங்களை வந்து நான் குத்தமே சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஏன் வந்து யூடியூப் விட்டீங்க, ஏன் யூடியூப் சேனலில் குரூப் இல்லை, எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிங்க. அதனால தான் வந்து திரும்பவும் நான் வந்திருக்கேன். அந்த அதுக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்து இதுக்கும் கொடுங்க. டெஃபினட்டாக வந்து நம்ம திரும்பவும் வந்து மேலே வருவோம். திரும்பவும் வந்து ஒரு ஸ்கேம் கூட இல்லாத வந்து தமிழ் கம்யூனிட்டியை வந்து உருவாக்குவோம். ஓகேவா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். யாரும் ஸ்கேம் ஆகாமல் இருப்பாங்க. ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற என் அண்ணன், தம்பி யாராக இருந்தாலும் வந்து தயவு செஞ்சு ட்ரஸ்டடாக பை பண்ணணுன்னா தயவு செஞ்சு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் மேலே வந்து ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கேமிஸு கூட வந்தது கிடையாது. ஸ்பேரோ கேமிங்னு தனியாக ஒரு பிராண்டே வச்சுருந்தோம். பட்டு இப்போ எதுவும் இல்லை. பட் திரும்பவும் அது வரும். ஸோ வந்து யாருக்காவது ஐடி சேலர் பை பண்ணணுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் லைனாக வந்து ஐடி சேல் சம்மந்தமாக வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து யாருக்காவது வேணும்னா லோ பட்ஜெட் தான். ஓகேவா? லோ பட்ஜெட்டே இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம போட்டுட்ருந்தோம். ஸோ வந்து யாருக்காவது வேணும்னா வந்து தயவு செஞ்சு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்டடாக வந்து ஃப்ராக்ஷனல் செகண்ட்லேயே நான் வந்து முடிச்சு தரேன். ஓகேவா? அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஸ்கேம்லாம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல பொட்டைஸ், அவங்கெல்லாம் வந்து இனிமேல் வந்து வாயை சாத்திட்டு இருக்கணும். எவனாவது ஸ்கேம் பண்ணி வந்து தேவையில்லாமல் வந்து மாட்டிக்காதீங்க. அப்புறம் வந்து லைஃபே வேஸ்ட் ஆகிடும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? என் அண்ணன் தம்பிங்களுக்கு ஒன்றுனா நான் தான் வந்து நிற்பேன். வேறு எவனாலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ நினச்சா ஒன்றும் பிடுங்க முடியாது. ஓகேவா? எவன் வந்து ஸ்கேம் பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ரூஃப் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. அவன் இருக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கோளாறாக தான் இருக்கும். ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கூட யாராவது ஸ்கேம் ஆகிடுதிங்கன்னா அமுச்சு விடுங்க, ஒன்றும் இல்லை. அந்த ஸ்கேமர் பொட்டைஸ் மண்டையிலே ஒரு 2 தட்டு தட்டி வாங்கி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எவனாலையும் வந்து ஒரு மயிரோ பிடுங்க முடியாது. இப்போ இந்த வீடியோவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறியா, ரிப்போர்ட் கொடு, அடுத்த வீடியோ இறக்குவேன், அடுத்த யூடியூப் சேனல்லேருந்து வருவேன். இனிமேல் வந்து கைவிடுறதுன்றது ஒரு நோக்கமே கிடையாது. ஓகேவா? எனக்காக வந்து இத்தனை பேர் இருக்கும்போது நான் எதுக்குடா வெளியே போகணும், யூடியூப் சேனல் விட்டு, வாட்ஸ்அப் விட்டு. நான் தான் வந்து பிள்ளைங்களுக்காக நிற்பேன். உன்னால் என்ன மயிரை பிடுங்க முடியுமோ பிடிங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ், இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெஃபினட்டாக வந்து நான் திரும்ப வந்து கம்பேக் கொடுக்குறேன். இந்த ரீஸ்டார்ட் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எப்படி வந்தனோ, 0லேருந்து வந்தனோ அதே மாதிரி 0லேருந்து வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து ஐடிஸ் எல்லோரும் பை பண்ணணும்னா தாராளமாக வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கேம் ஆகிருந்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என் நம்பர் இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த ஸ்க்ரீனில் இல்லை, கீழே கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அது, அப்புறம் வந்து என் நம்பரு, ஸோ எல்லாத்தையும் வந்து நான் கொடுத்துட்றேன். என்ன ஸ்கேம் ஆகிருந்தாலும், யார்கிட்ட ஸ்கேம் ஆகிருந்தாலும் அவன் நம்பரு ப்ரூஃபை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. வாங்கி தர்றது என் பொறுப்பு.
ஓகேவா? ஓகே கைஸ், நீங்கள் வந்து பழைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து ஐடி சேல் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு தந்துடுறேன். ஓகேவா? என் ப்ரூஃப் வந்து நிறையா பேர் வந்து கேட்டிங்க. வந்து ப்ரூஃப்லாம் ஏன் ப்ரோ உடனே வந்து இது காட்டுறீங்க, வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி வந்து நிறையா வந்து நான் தந்திருக்கேன். ஸோ வந்து ஏன் ப்ரோ இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எப்படியா இருந்தாலும் நானே இருந்தாலும் வந்து பயப்படுவேன். ஓகேவா? அதனால் வந்து ப்ரூஃப்லாம் வந்து தாராளமாக கேளுங்க. ஸ்டார்டிங்கில் நான் தந்துடுவேன். முக்கியமாக வந்து என் மேலே வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்க குரூப்புக்குள்ளே. ஓகேவா? ஏன்னா வந்து டெஃபினட்டாக வந்துட்டு ஏன் எப்படி ப்ரோ ஒன்று நம்புறதுலாம் கேட்குறீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஓகேவா? நான் வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா ஏன் வந்து ஒரு ஹையஸ்ட்டு ஃபாலோவர்ஸ், ஹையஸ்ட்டு குரூப் மெம்பர்ஸ் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து நம்புவீங்களா? ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ வந்து அப்போது கூட வந்து சில பேர் வந்து கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேவா? இனிமேல் வந்து யாருக்கு செல்லர் பை பண்ணணுன்னா அந்த நான் யூடியூப்பில் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஐடி வந்து அந்த வீடியோவை எனக்கு அமுச்சுவிட்டு டெஃபினட்டாக வந்து அமுச்சுவிட்டு கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து வேணும், இந்த ஐடி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் ஒரு செகண்டில் பார்த்துட்டு அமுச்சுவிட்டு சேல் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? அவங்களுக்கும் வந்து ஹாப்பி, பையரும் ஹாப்பி, செல்லரும் ஹாப்பி. அந்த மாதிரி வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ வந்து யாருக்காக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இனிமேல் வந்து முழுக்க கம்பேக் வீடியோ தான் இருக்கும். இடையில வந்து கண்டென்ட் வீடியோலாம் நிறையா போடுவோம். யாருக்கு வந்து என்ன ஸ்கேம் ஆனாலும் தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எவனாக இருந்தாலும் நான் வாங்கி தரேன். ஓகேவா? பை கைஸ்.